அன்பார்ந்த ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தினத்தந்தி பத்திரிகை செய்தியில் வெளியான ஒரு தகவல். அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 18,107 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி வந்து நமக்கு வந்து தினத்தந்தி செய்தியில் வந்து வெளியே இருக்குது. அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இது போன்ற அப்டேட்டுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஆசிரியர் காலி பணியிடங்கள் கணக்கெடுப்பு பணி வந்து எடுக்கும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1,14,248 இருக்க வேண்டிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அவ்வளோ இருக்கணும். பட் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,141 இடங்கள் வந்து நிரப்பப்பட்டு 18,107 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க காலியாக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை வந்து புள்ளி விவரங்களை வந்து தெரிவிச்சிருக்கு. இதில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள், ஓகேங்களா? பிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,252 பணியிடங்களும், அதுக்கப்புறம் பிஜிஸ், ஓகேங்களா? முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2,833 முதுகலை ஆசிரியர்கள் வந்து காலியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைமை ஆசிரியர்கள் வந்து ஹெச்எம்ஸ் வந்து இல்லாமல் ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1,214 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத்தனை ஸ்கூல்ஸில் ஹெச்எம்ஸே கிடையாது, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 93 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் தொடக்க கல்வித்துறை, ஓகேங்களா, எஸ்ஜிடியுடைய எண்ணிக்கை வந்து இதில் வந்து சொல்லலை. பட் அதுவும் இதில் வந்து இன்க்ளூடட் தான். இது வந்து பள்ளி கல்வித்துறை வெளியிட்டதுனால மேபி இருக்கலாம், ஓகேங்களா? அப்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து பிடிஸ் வந்து இவ்வளோ இருக்காங்க, பிஜிசி இவ்வளோ இருக்காங்க, ஹெச்எம்ஸ் போயிட்டாங்கன்னா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியதில் மேக்ஸிமம் வந்து எஸ்ஜிடி, ஓகேங்களா? அவங்க பணியிடங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இதுதான் வந்து இருக்கக்கூடிய தகவல். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது. அடுத்து இப்போ புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அந்த அரசு வந்து ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நம்புவோம், ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.